முதியவரை ஏமாற்றி பெண்கள் இருவர் நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாவது திருமணம் செய்ய ஆசைப்பட்ட முதியவருக்கு நேர்ந்த கதி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. இரண்டாவது திருமணம் செய்ய ஆசைப்பட்ட முதியவரை ஏமாற்றி நகை பணத்தை திருடியதால் கைது செய்யப்பட்ட அன்னக்கிளிகள் இவர்கள்தான். சென்னை திருவொற்றியூர் மேற்கு மாட வீதி தெருவைச் சேர்ந்தவர் ஆனந்தன். 60 வயதான இவர் தனது மனைவி இறந்துவிட்ட நிலையில் தனிமையில் வசித்து வந்தார். இந்த நிலையில் இரண்டாவதாக திருமணம் செய்ய நினைத்து ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட திருமண தகவல் மையத்தில் பெண் தேடியுள்ளார். அப்போது திருச்சியைச் சேர்ந்த சித்ரா என்பவருடன் ஆனந்தனுக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் சித்ரா தனது சகோதரியான முத்துலட்சுமியுடன் ஆனந்தனை சந்திக்க அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அக்கா தங்கை இருவரையும் தனது வீட்டில் இரவில் தங்க வைத்துள்ளார். பின்னர் காலையில் எழுந்து பார்த்த ஆனந்தனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அன்னக்கிளிகள் இருவரும் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 15 சவரன் நகை மற்றும் 2,80,000 பணம் ஆகியவற்றை சுருட்டி கொண்டு பறந்து விட்டனர். பின்னர் இதுகுறித்து திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் ஆனந்தன் அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் சைபர் கிரைம் போலீசாரின் உதவியுடன் மதுரை கீரத்துறை பகுதியில் பதுங்கி இருந்த சித்ரா மற்றும் முத்துலட்சுமி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இரண்டாவது திருமணம் செய்ய நினைத்த முதியவரை ஏமாற்றி 2 பெண்கள் நகை பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் தினந்தோறும் டிசைனாக மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர்.